நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு தம்பி சரவணன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். தம்பி வணக்கம். வணக்கம். கடந்த வாரத்துக்கு முன்பு இந்த மதுபான அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆரம்பத்தில் 1 லட்சம் கோடின்னாங்க, அப்புறம் 46,000 கோடின்னாங்க, அப்புறம் கடைசியில் வெறும் 1000 கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறையை அறிவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்கிறது, விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஊழலே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசணும்னா டெல்லியை பற்றி பேசியாகும். டெல்லி மதுபான ஊழல் ரொம்ப பிரபலமான ஒரு ஊழல் வழக்கு. மணிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால், அதுக்கு முன்னாடி சத்யேந்திர ஜெயின் கூட உள்ளே போனார். ஸோ நான் பல பேர் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு, பல பேருடைய அரசியல் நடவடிக்கைகள் முடக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க ஊழலே செய்யலையா? தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க இதே வழக்கில். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இவங்க யாருமே குத்தம் செய்யாத உத்தம மகாராஜாக்களா? வாய்ப்பே கிடையாது. இவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்திருக்கிறார்கள், கடந்த காலங்களில் ஊழல் செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரெண்டாவது, மதுபான ஊழல்னு அவங்க குற்றம் சாட்டுறதுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குது. அந்த பணத்தை நீங்கள் கோவாவுடைய எலெக்ஷனுக்கு ஆம் ஆத்மி கட்சி பயன்படுத்தி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. நம்முடைய கேள்வி என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸுக்கு கரெக்டான ரினியூவல் கொடுக்காம விட்டது, சரியான நேரத்தில் மதுபானத்துக்கான லைசன்ஸ் கொடுக்காம விட்டது, ஏலம் நடத்தாமல் விட்டது. இதில் 2 கட்சிக்குமே பங்கு இருக்குது. ஆம் ஆத்மிக்கும் பங்கு இருக்குது, பாஜகக்காரர்களுக்கும் பங்கு இருக்குது. இதில் ஒரு சிஏஜி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடி, கடந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி பாஜக சொன்னபடி அவங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறமா சிறப்பு கூட்டத்தொடர் போட்டு ஒரு 6 நாள் அதை விவாதிச்சாங்க டெல்லி சட்டப்பேரவையில். அதுக்கப்புறமா இல்லை நாள் 10 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இவ்வளோ பண்ணி பேசினாங்கல்ல. அப்போ அதிர்ச்சி சொன்ன மாதிரி இதில் பிளாக் மார்க்கெட்டு இல்லை சிலருடைய கைகள் இருக்குது. ஆனால் அவங்க எங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களோ எங்களுக்கானவங்களோ கிடையாது, அவங்களுக்கானவங்கன்னு அவங்க திருப்பி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்போ இந்த இடத்துல முக்கியமானதை பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சி மட்டும் மதுபானம் உள்ள சம்மந்தப்பட்ட கட்சி. மதுபானம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டமேட்டிக்கலான ஒரு முறைகேடாக நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிஸ்டம் இயங்குறதுக்கு முறைகேடு தேவைப்படுது, அந்த சிஸ்டம் இயங்குறதுக்கு பிளாக் மணி தேவைப்படுது, அந்த சிஸ்டம் இயங்குறதுக்கு லஞ்சம் தேவைப்படுது, முறைகேடு தேவைப்படுது. அப்போ அதுக்கு ஆளும் கட்சிகள், ஆம் ஆத்மி ஆண்டாலும் சரி, முன்னாடி காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா பாஜக வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அந்த சிஸ்டமேட்டிக்கில் அந்த கரப்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது, சத்தீஸ்கரில் இப்போ நம்ம டாஸ்மாகில் இந்த இடி ரைட் நடந்துட்டு இருந்த அதே நேரத்தில் சத்தீஸ்கரில் லிக்கர் ஸ்கேமுக்கான இடி ரைட் நடக்குது. எங்கே நடந்துச்சுன்னா, சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸுடைய முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் அவருடைய வீட்டில். அவர் 2023 தான் பாஜக கிட்ட தோற்று போய் ஆட்சி இழந்தார். பூபேஷ் பாகலுடைய மகன் சைத்தன்யா பாகலுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவர் வீடு இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 14 இடங்களில் இடி ரைட் நடந்துச்சு. மார்ச் 10ஆம் தேதி நடந்த இடி ரைட். உடனே பூபேஷ் பாகல் சொல்கிறாரு, இது ஒரு பொய்யானது, இது உங்களோட பொய்யான குற்றச்சாட்டுக்காக இவங்க மாதிரி இடி ரைட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறார். நம்முடைய கேள்வி என்னென்னா, 2019 22, 23 வரையிலான காலகட்டங்கள், இவர் பூபேஷ் பாகல் சிஎம்மாக இருந்த காலகட்டங்களில் லிக்கர் ஸ்கேம் நடந்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருக்குது. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் கவாஸ் லக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் எக்ஸைஸ் மினிஸ்டர். அந்த எக்ஸைஸ் மினிஸ்டரும் அந்த எக்ஸைஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளுக்கும் இந்த லிக்கர் ஸ்கேமில் தொடர்பு இருக்குது. 2100 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதில் அனில் டுடேஜா அப்படின்ற ஒருவருக்கு தொடர்பு இருக்குது. அவர் முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அனில் டுடேஜா மாதிரி இன்னொருவருடைய அவர் பேர் அனில் துபே அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குது. சாரி, வினய் துபேவுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் இடி ரைட் நடந்துச்சு. அவருடைய பல கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கினாங்க. இப்படி இடி ரைட் கடந்த காலகட்டம், கடந்த டிசம்பர் வரைக்கும் நடந்தது. அதற்கு பிறகு இப்போ பூபேஷ் பாகலுடைய வீட்டில் நடந்தது. அப்போ சத்தீஸ்கர்லேயும் லிக்கர் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்தியா உங்களுக்கு லிக்கர் எங்கெங்கெல்லாம் புழங்குதோ, எங்கெங்கெல்லாம் அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குதோ, அங்கெங்கெல்லாம் முறைகேடு நடந்திருக்கும், அங்கெல்லாம் பிளாக் மணி இருக்கும், அங்கெல்லாம் கரப்ஷன் இருக்கும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது, எந்த விதமான மாற்றுக்கிறத கேள்வியே கிடையாது. என்னன்னா, இன்னைக்கு இந்துத்துவ பாச வலதுசாரிகளான பாஜக இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை அடக்குவதற்கான முயற்சி செய்யுது. இந்த மற்ற கட்சிகள் யாருன்னா இவங்களுடைய போட்டி கட்சிகள் தானே தவிர்த்து இவர்கள் இடதுசாரிகள்லாம் கிடையாது. காங்கிரஸ் இடதுசாரியா? வாய்ப்பே கிடையாது. அது சோசியலிசம்னு சொன்னாங்க, சோசியலிசம் அவங்க பேசுனாங்க, நடைமுறைப்படுத்தல. சோசியலிஸ்டுகள் அவங்க நடந்துக்கல, சோசியலிஸ்ட் கட்சி அமைப்பும் அந்த கட்சியில் கிடையாது. அதே மாதிரி மற்ற கட்சியில் எடுத்துங்க, சமாஜ்வாடி, அது மிகப்பெரிய ஊழல் கட்சி. சமாஜ்வாடி மிகப்பெரிய ஊழல் கட்சி, அதனால தோற்று போச்சு, அது நாசமாக போச்சு. அது காரணமே அதுதான். நீங்கள் பீகாரில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுடைய கட்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குடைய கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே ஊழல் கட்சி தான். இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ன இடதுசாரி கட்சியா இல்லை அதிமுக இடதுசாரி கட்சியா? இப்போ என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் ஜனரஞ்சக அரசியல் பேசக்கூடிய, பாப்புலிசம் பேசக்கூடிய ஒரு கட்சிகள். அவங்க பாப்புலிஸ்டுகள். தே ஆர் நாட் அ கம்யூனிஸ்ட், தே ஆர் நாட் அ சோஷியலிஸ்ட்.
ஸோ இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது வலதுசாரிகளுக்குள் நடக்கக்கூடிய போட்டி இது. கண்டிப்பா தீவிர வலதுசாரி, மிதவாத வலதுசாரி. இந்த மிதவாத வலதுசாரி யாரு? காங்கிரஸ், சமாஜ்வாதி, இருக்கக்கூடிய இந்த நண்டு சிண்டுகள் எல்லாருமே. சிபிஐ சிபிஎம் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக நடந்துட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லையா? அது கம்யூனிஸ்ட் குழி தோண்டி போச்சா 2000 முன்னாடி நடந்து போச்சு. என்னைக்கு ஜோதி பாசு முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொன்னாரோ அன்றைக்கே சந்தர்ப்பம் உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இவர்கள் மதுபான ஊழல் செய்திருக்கிறார்கள், அதை நடவடிக்கை எடுத்து அதன் வழியாக இவர்களை வீழ்த்துவதற்கும் முடக்குவதற்குமான வேலை இந்துத்துவ பலசாரி இதை வந்து ஒரு அரசியல் கருவியா பாஜக பயன்படுத்த பாக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதான் சொல்றேன். இவர்கள் யோக்கியர்கள் கிடையாது, இவங்க முறைகேடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த முறைகேட்டை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா. ஆனா அதே நேரத்தில் பாஜக யோக்கியமா? குஜராத் கள்ளச்சாரம் குடிச்சு எத்தனை பேருக்கு போனா லிஸ்ட் போடுமா? பீகார்ல இல்ல இல்ல, அதெல்லாம் பட்டியல் வந்து ரொம்ப பெருசு. உத்தரப்பிரதேச நடந்தது. இதையெல்லாம் பேசுறதுக்கு பாஜகவிற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையவே கிடையாது. இப்ப என்னன்னா, வெறும் 30 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்துக்காக ஐயா கருணாநிதி அவர்கள் 1970 மதுவிலக்கை ரத்து செய்து மதுவை கொண்டு வந்தார். ஆமா. இன்னைக்கு அதனுடைய ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு எவ்வளவு? 44,000 கோடி. சந்தை மதிப்பு நான் கேட்டேன். சந்தை மதிப்பா? அரசினுடைய வருவாய். ஆமா. 44,000 கோடி. ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு எவ்வளவு? இல்ல எனக்கு சரியா. இதை விட அதிகம். 3 மடங்கு. 3 மடங்கு. 3 மடங்கு. 1.5 லட்சம் கோடி இருக்கலாம். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, நீங்க லிக்கரை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஐயா டிஆர் பாலு சொன்னாரு, எனக்கும் எங்களுடைய கட்சியில தொடர்புள்ள யாருக்கும் வந்து லிக்கர் ஃபேக்டரிலாம் கிடையாது. சரி சொன்னார்ல. ஆமா, அது வந்து ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். கோல்டன் வார்ஸுடைய சிஇஓ யாரு? அவர்தான், அவருடைய பையன். இப்போ நம்முடைய கேள்விகள்லாம் இப்படிதான் இருக்குது. ரொம்ப அதாவது மதுபான ஊழல் அப்படிங்கிறதுல திமுக உழைத்து திளைத்த கட்சி. ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டையில் வர்ற பணத்திலேயே பலர் வந்து எவ்வளவோ உறிஞ்சு குடிச்சாங்க. அதுதான் பேர் என்ன? அசட் மேத்தா. அதே மாதிரி இந்த மதுபானம்ங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். அதில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா போதும் அதிலேயே 100 கோடி அவங்களால வந்து பார்த்துட முடியும். 44,000 கோடியிலிருந்து 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் அரசனுடைய வருமானமும் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அதில் உறிஞ்சு குடிக்க முடிந்தது குறைஞ்சபட்சம் 4,000 கோடி உறிஞ்சு குடிக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியும். முடியும் தானே? அப்ப இவங்க உறிஞ்சு குடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? தாராளமா செஞ்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா? இதை பற்றி ஐயா செந்தில் பாலாஜி கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதை மறுத்துட்டார். சரி அது கூட பரவாயில்ல, ஒரு துறையின் அமைச்சராக தன்னுடைய துறையில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரும்போது மறுக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம்தான். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்களேன்னா அப்படிலாம் இல்லையே, எந்த ஒயின் ஷாப் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு அப்பட்டமா போய் பேசுறாரு. எங்க அப்பாவுக்கு மது பழக்கம் கடுமையாக உண்டு, அவர் அதெல்லாம் செத்தே போனார். அப்போ அவருக்கு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாரு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பா சரக்கு அடிச்சிருக்கு. நான் பார்த்தேன், என்னுடைய நண்பர் கூட வாங்கிட்டு வந்தாரு. அந்த மதுவான போத்தல்ல வந்து பாத்தீங்கன்னா QR கோட்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இல்லடா இது பண்றதே திருட்டு தானே, அதே வேற ரொம்ப டிஜிட்டலா பண்றீங்க. சிஸ்டமேட்டிக்கா வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க, அக்கௌண்டபிளா மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ இதை கேள்வி கேட்காம இருந்தா அது சரியா இருக்காது இல்ல. ஒரு சிஸ்டம் நியாயமா இருந்தா கூட இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். இதை பத்தி எந்த ஒரு தொலைக்காட்சியும் வாயை திறந்து பேசவும் இல்லை, கேள்வி எழுப்பவும் இல்லை, அமைதியாக கடந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்டுறேன். நமக்கு நாம பயணத்தின் போது 2015 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திருச்சியில் ஐயா கேஎன்ஆர் அவர்களோடு இருந்து கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அது வந்து 2015 அவங்க எதிர்கட்சி கூட கிடையாது, உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி கூட ஆக முடியாத திமுகவில் தலைவர் கூட ஆக முடியாத நிலைமையில் இருந்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து திருச்சியில் வந்துட்டு நமக்கு நாம பயணத்தின் போது சொல்கிறார், அடுத்த காந்தி ஜெயந்திகள்லாம் நம்ம ஊரில் மதுவிலக்கு வந்துடும் அப்படின்னு பேசுகிறார். அடுத்த காந்தி ஜெயந்தி அது எப்போ? 2016 அக்டோபர் 2. நான் சொன்னது 2015, அவர் சொல்கிறது 2016. அப்போ அது ஒரு வருஷத்துக்கு நடந்திருக்கணும்ல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கிட்டத்தட்ட 9 காந்தி ஜெயந்தி போயிடுச்சு. அவர் பதவிக்கு வந்து 4 காந்தி ஜெயந்தி போயிடுச்சு. இந்த அக்டோபர் 2 வந்துச்சுன்னா 10வது காந்தி ஜெயந்தி முடிஞ்சிடும். நீங்க வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. 2016ல் எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம். நீங்க என்ன எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க? இப்படியே பேசினாரு இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின். இது வந்து என்ன திமிர்த்தனமான, எனக்கு ஓட்டு போட்டேன் நான் வந்து மதுவிலக்கு கொண்டு வர்றதுக்குன்னு பேசியிருக்கேன். நான் நாக்கப்படுகிற மாதிரி கேட்பேன். 2011 நீங்க எத்தனை எம்எல்ஏ வாங்குனீங்க? எதிர்கட்சியாக கூட அமர முடியல, அந்த நிலைமையில் இருந்தீங்க. 2016 தேர்தலில் நீங்கள் வலிமையான எதிர்கட்சி 89 எம்எல்ஏ உங்களுக்கு கிடைச்சாங்க. தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே ஸ்டாலின் கிட்டே கருணாநிதி கிட்டே கேட்குறாங்க, மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். அப்போ வெற்றி இல்லாமல் நம்ம நம்முடைய கேள்வி எல்லாம் பாஜக இந்த இடத்துல விளையாடுதாங்கிறது கண்டிப்பாக கேள்வி தான். ஆனால் பாஜக வந்துட்டு டாஸ்மாக் வாசலில் போய் ஒரு படத்தை ஒட்டுறாங்க, பேரன்பு மிக்க அப்பா, போதையின் பாதையில் செல்லாதீர்கள், இப்படிக்கு பேரன்பு மிக்க அப்பா. இப்படி போய் ஒட்டின உடனே பாஜகவினர் நிறைய பேரை கைது செய்கிறது, விரட்டி அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் யாரையுமே பெருசாக இந்த அளவுக்கு அடக்குமுறையெல்லாம் பண்ணலை. நம்முடைய கேள்வி என்னன்னா, இவங்களையெல்லாம் அடக்குமுறை பண்ண முடியல, ஆனால் நம்மளையெல்லாம் இப்போ இந்த மருதமலையில் அடக்குமுறை பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ கேவலமான மனநிலை.
திண்டுக்கல்ல கூட்டத்தில் திமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் பேசுகிறாரு, யாராவது டாஸ்மாக் வாசலில் வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படத்தை ஒட்டுனா அவங்கள மிரட்டி அடிங்க அப்படின்னு பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், மா சுப்பிரமணியம் வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு போய், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, என்னையா எல்லா இடத்துலையும் ஜெயலலிதா படமாக இருக்குது, எங்களுடைய படம் எங்களுடைய போஸ்டர் தானே இருக்கணும், என்னையா ஜெயலலிதா போஸ்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி டாஸ்மாக்கு போய் என்னையா எங்கள் படம் இல்லைன்னு கேட்க வேண்டியது தானே. அங்க மட்டும் வந்து முதலமைச்சர் படம் ஏன் யாருமே கேட்க, பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வரைக்கும் நாடாளுமன்றம் வரைக்கும் கூட விட்டு அவங்க வச்சிருவாங்க. அந்த அளவிற்கு சட்டமன்றம் வரைக்கும் அவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ஏன் டாஸ்மாக் உடைய இது வைக்க வேண்டியது, தமிழ்நாடு முழுக்க 5000 கடைகள் இருக்கு, தினசரி மக்கள் புழங்கக்கூடிய இடம் டாஸ்மாக். கரெக்ட். அந்த இடத்துல வச்சீங்கன்னா ஐயா ஸ்டாலினுடைய கருணையில தான் நாங்களாம் குடிக்கிறோம், குடிமக்கள் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு ஷேடோ வார், ஒரு நிழல் யுத்தம் தான். இல்ல அது நல்லா தெரியுது. அதான் சொல்றேன்ல, இந்த டாஸ்மாக் முறைகேடு அது தொடர்பான விசாரணைகள் இப்ப அதுக்கு தடை வந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது. ரெண்டாவது, பாஜகவுக்கு வந்து இந்த டாஸ்மாக் ஊழலை நிறுத்தணுங்கிறதுலாம் ஆசை கிடையாது. அதுவும் ஆசை பாஜக. அதான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலேயே, இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டணும் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. 2 பேரை உள்ள தூக்கி போடணும், இதுதான் அவங்களுடைய தேர்தல் நேரத்துல சைலண்டா ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு திமுகவை வர வைக்கிறதுக்கு இதை ஒரு கருவியா அவங்க பயன்படுத்திக்குவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுல வந்து எந்த விதமான ஒரு நேர்மை எல்லாம் பாஜக அப்படிலாம் கிடையாது. இப்ப இதே மாதிரி கடந்த வாரத்துல ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்ட இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, கோபி நயினார் வெர்சஸ் திராவிட இயக்கங்கள், இல்ல அதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கோபி நயினார் வெர்சஸ் மதிவதனி இப்படி சொல்லலாம். அதாவது திராவிட இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களுக்கு ஆதரவாக இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் செய்யல, அவங்க பாதிக்கப்படும் போதெல்லாம் அவங்க ஆதரவா வந்து நிக்காம ஆளும் அரசை பாதுகாப்பதிலேயே இவங்க குறியா இருக்கிறாங்க அப்படின்னு கோபி நயினார் வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். உடனே இந்த திராவிட ஹைனாக்கள் அவரை பிடிச்சி கடின்னு கடிச்சு வச்சாங்க. அவருடைய தனிப்பட்ட உரையாடல்களை எல்லாம் எடுத்து பொதுவெளியில விட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கோபி நயினார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு திரைப்பட இயக்குனர். அவர் எடுத்த படம் 1-2 தான், ஆனாலும் கூட ஒரு மிக முக்கியமான திரைப்பட இயக்குனர். ஜெயகாந்தனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மார்க்சிய கண்ணோட்டம் வாய்ந்த திரைப்படங்கள் எடுத்தவர்கள் முக்கியமானவர் அவர் தான். வி சேகரையா எடுத்திருக்கிறாரு. ஒரு சில மார்க்சியவாதிகள் தங்களுடைய திரைப்பட வச்சுக்கிறாங்க. ஆனாலும் கூட அப்படியே ஜெயகாந்தனுடைய பாணி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் அவர்களை கைவிடப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா அறம் திரைப்படத்தில் ஒரு கபடி வீரனாக இருந்து தன்னுடைய ஒரு திறமை அங்கீகரிக்கப்படலை. அது தன்னுடைய மகனுடைய திறமையும் நீச்சல் திறமை இருக்குது, ஆனால் அவனுடைய இதையும் அங்கீகரிக்க மாட்டாங்க. என்னை அடக்கி அதே அதிகாரம் இருக்கும், இவனையும் அடக்க தான் போகுது அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை வந்து அதை படத்தில் காமிச்சிருப்பார். மிகச்சிறந்த அரசியல் பேசிய திரைப்படம் அறம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அவர் ஹீரோயின் வச்ச பேருங்கிறது மதிவதனி. இப்போ அதே மதிவதனியை அவர் விமர்சிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது. இதுக்கு காரணம் கோபி நயினார் அவர்கள்ட்ட வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவர் மதிவதனியை குறித்து என்ன கேட்குறாரு, மதிவதனி அண்மையில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது பாஜகவை அடக்குவதில், பாசிச கட்சிகளை அடக்குவதில் PhD வாங்கியிருப்பார் போல இவரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தோட. எனக்கு அதை பார்த்த உடனே என்ன PhD வாங்கினாரு, 2002 வரைக்கும் அந்த குஜராத் கலவரத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, அதெல்லாம் PhDயில் வருமா? இப்படி நமக்கு யோசிக்க தோணும்ல. இந்த கேவலமான புத்தியோடைய ஒரு போஸ்ட்டை வந்து போடும்போது மதிவதனி என்ன போராளிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அதிமுக ஆட்சியில் அங்குலமாக நொடிக்கு நொடி அதிமுக ஆட்சி விமர்சித்தவர்கள் அதிமுக ஆட்சியில் அநியாயம் நடக்குன்னு விமர்சிச்சாங்களா, அல்லது அதிமுக ஆட்சிங்கிறதுக்காக விமர்சிச்சாங்க? அதிமுக ஆட்சி அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு அந்த அநியாயம் நடக்குது. இன்னைக்கு அநியாயம் நடக்கும்போது நீ விமர்சிக்க மாட்டேங்கிற. ஏன்னா திமுக ஆட்சி நடக்குது. அப்போ அன்னைக்கு அதிமுக ஆட்சிங்கிறதுனால விமர்சிச்ச, இன்னைக்கு திமுக ஆட்சிங்கிறதுனால விமர்சிக்க. அதாவது அநியாயம் உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி. கோபி நயினாருடைய அந்த மனவேதனை இருக்கு தெரியுமா, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒண்ணு. ரொம்ப கடந்த ஆட்சி காலத்தை விட, கடந்த ஆட்சிகளை விட இந்த திமுக ஆட்சி அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு முழுக்க எதிராக இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆதி தமிழ் குடிகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமை சம்பவங்களை நீங்க பட்டியல் போட்டு பாருங்க, அவ்வளவு இருக்கு இந்த 4 வருஷத்துல. ஆனா எதுக்குமே முறைப்படியான எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளையும் ஆளும் திமுக அரசு எடுத்ததே இல்லை. இதுல முக்கியமான ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டணும் அப்படின்னா வேங்கவேல் சம்பவம். 2 வருஷமா விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியில பாதிக்கப்பட்ட மக்களையே
குற்றம் சுமத்தி இருக்குது இந்த திமுக. இன்னைக்கு அந்த வழக்கினுடைய நிலைமை என்னன்னா, அது SC/ST வன்கொடுமை வழக்கு அல்ல, அது அந்த வன்கொடுமை வழக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி அதை வந்து சிறப்பு நீதிமன்றம், அந்த SC/ST சிறப்பு நீதிமன்றத்துல இருந்து சாதாரண நீதிமன்றம் மாத்திட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த இடத்துல திராவிடர் கழகம் இல்லைனா திராவிடர் கழகத்தை சேர்ந்த போராளிகள், ஐயா கொளத்தூர் மணி ஆகட்டும், வீரமணி ஆகட்டும், கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும், இல்ல மற்றும் பல மதிவதனிகள் ஆகட்டும், யாருக்கு ஆதரவா நின்னாங்க? ஐயா வீரமணி அவர்கள் யாருக்கு ஆதரவா அறிக்கை விட்டார் இந்த வேங்கை வயல் விஷயத்துல? அதான் என்னுடைய கேள்வி. கடந்த 2023 சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேச முதலமைச்சராக இருக்கும்போது அங்க ஒரு பழங்குடியின சிறுவன் மீது சிறுநீர் கழிச்சிட்டாங்கிறது பெரிய பிரச்சனையாச்சு. விடுதலையில கார்ட்டூன் போட்டார் ஐயா வீரமணி அவர்கள், செய்தியெல்லாம் போட்டார். அங்க நடந்தது, அங்க ஒருத்தர் மேல சிறுநீர் கழிச்சதுக்கு இங்க ஒரு ஊரே மலம் கலர் சொல்றது வாய்க்கூசுது. எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கணும் திராவிடர் கழகம். அதை விட்டுட்டு அறிக்கை விடுறாரு ஐயா வீரமணி அவர்கள். அரசு வந்து இந்த விஷயத்துல அறிவியல் பூர்வமாக விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க, தேவையில்லாம இதை அரசியலாக்காதீங்க அப்படிங்கிறாரு. இவருக்கு எதுக்கு வந்து திராவிடர் கழகத்தோட தலைவர் அப்படிங்கிற பதவி? இல்ல அதான் அவருக்கு அறிவியல் அறிவு நிறைய இருக்குது, சமூக அறிவியல் தான் அறிவு தான் கொஞ்சம் சுத்தமா இல்ல. சிக்கல் என்னன்னா, SC/STகள் மக்களுடைய அந்த குடிசை பற்றி எரிஞ்சா கூட அவங்களே வீட்டுக்கு தீ வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்கள ஒருத்தர் ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அதுல அவங்க ஆளுங்களே ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, ஆணவ படுகொலை தற்கொலைன்னு சொல்லி எவ்வளவு வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ்நாட்டுல. அது காரணம் சாதியம் தானே. நிச்சயமா அதைத்தானே நீங்களும் பண்ணிருக்கீங்க. இதுக்கு திமுக ஆட்சி, இதுக்கு பாஜக ஆட்சி பண்ணிட்டு போயிடலாம். சரியா சொன்னீங்க. மேல் பாதியில ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களை திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள விடல. திரௌபதி அம்மன் கோவிலா ஏதோ ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து அந்த கோவிலுக்கே இன்னைக்கு அரசாங்கம் வந்து பூட்டு போட்டு வச்சிருக்கு. மேல்பாதியா இருக்கட்டும், சேலம் தீவட்டி ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகம் போராட்டம் நடத்தல? எங்க ஐயா தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கத்துல கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பெருமை பேசுறீங்க. 100ஆண்டு விழா கொண்டாடினாங்க இந்த அரசு. அன்னைக்கெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு பெருமை பேசுனாங்க. உங்க கண் எதிர்க்க ஒரு மேல்பாதி நடந்துகிட்டு இருக்கு, கூட்டு போங்க கையை பிடிச்சு. இல்ல அவங்க போராடலங்கிறது நமக்கு தெரியும், அவருடைய உண்மையான வரலாறு என்னன்னு நமக்கு தானே தெரியும். வேங்கை வயலில் அவங்க என்ன புடுங்கினாங்க? இப்ப வேங்கை வயலையுமே கோவில் நுழைவுக்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, அங்க இரட்டை கொலை முறை இருக்கு. அங்க வந்து ஆதிக்க சாதினா இந்த டம்ளர், பட்டியல் சமூகத்தினரா இந்த டம்ளர் அப்படின்னு வைக்கிறாங்க. இதை அங்க போன சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுறாரு, இரட்டை கொலை இல்லைங்க. சரி சார், அங்க வந்து ஏன் இவர் டீ கேட்டிருப்பாரு, இவருக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பாங்கல்ல, வெள்ளி டம்ளர்ல கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே இரட்டை கோலை முறை இல்லை அப்படின்ட்டு வந்திருப்பாரு. உனக்கு கொடுத்தது 3வது கோலை, நீ போய் உண்மையான டீ கடையில உட்காந்து பாரு தெரியும். அவர் சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறாரா? வெக்கமல்ல உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. 2வது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, சார் கோவிலில் வந்துட்டு பட்டியல் சமூகத்தினர் யாரும் உள்ளே வரல, வெளியே தான் நிற்கிறாங்க, சிலர் சிலர் உள்ள வந்திருக்கிறாங்க, சிலர் வரல, பெண்கள்லாம் உள்ள வரல, ஏன் வரலன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பூசி மலிப்பி காரணங்கள் சொல்றாரு. இவ்வளவு கேவலமான காரணங்களை சொல்வதற்கு பாஜகவே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போலாமே, அவ்வளவு கேவலமான நீங்க ஆட்சி நடத்துறீங்க. கரெக்டா சொன்னீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, பாஜக தமிழ்நாட்டை ஆளுங்கிறது ஆசை கிடையாது. நீங்க ஆள்ற கேவலமான ஆட்சிக்கு பாஜகவுடைய ஆட்சி எந்த விதத்துல கேவலம்? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்ல. ரெண்டும் ஒரே மாதிரி. மத்திய பிரதேசத்தில் ஆட்சி செய்யறதும், உத்தரப்பிரதேச ஆட்சி செய்யறதும், குஜராத் ஆட்சி செய்யறதும், கர்நாடகா ஆட்சி செஞ்சதும், நீங்க தமிழ்நாட்டு ஆட்சி செய்யறதும் ஒண்ணுதான். பெரிய வித்தியாசம் ஒண்ணு. வேங்கை வயல் ஆகட்டும், மேல்பாதி ஆகட்டும், இல்லைன்னா இப்ப சமீபத்துல கூட ஒரு ஆதி தமிழ்குடியை சேர்ந்த பையன் வந்து சிவகங்கை மாவட்ட காரைக்குடியில வந்து புல்லட் வாங்கிட்டான். அதுக்காக அவன் கையை வெட்டி இருக்கிறாங்க. இந்த மதிவதனியோ, வீரமணியோ, கொளத்தூர்மணியோ, கோவை ராமகிருஷ்ணனோ மற்றும் சில இத்தியாதி வெட்டி பெரியாரிஸ்டுகளோ யாராவது ஒருத்தர் இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறாங்களா? ராயல் என்ஃபீல்டை கண்டுபிடிச்சவன் இது உயர் சாதிக்குன்னு கண்டுபிடிச்ச அவன் விற்பனை செய்யறது. பெட்ரோல் போட்டா எவன் போட்டாலும் வண்டி ஓடும். ஆனா ஆதிக்க சாதிகள் தங்களுடைய அடையாளமாக பெருமைகளாக காரை வெட்டையும் இந்த மாதிரியான புல்லட்டுகளையும் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பட்டியல் சமூகத்தினர் புல்லட் வாங்கிட்டாங்கிறத இவங்களால ஏத்துக்க முடியல. பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுட்டாங்க, அதனால தான் கையை வெட்டிட்டாங்க. அப்படி பட்ட பேர் வச்சுட்டு கையை வெட்டிடுவாங்களா? இதே ஒரு ஆதிக்க சாதியை வெட்டினா அந்த ஊர்ல கலவரம் வந்திருக்குமே. கரெக்ட். பட்டியல் சமூகத்தினர் வீட்டை கொளுத்திருப்பாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா. இப்போ அந்த புல்லட்டுடைய அந்த ஒருத்தருடைய கையை வெட்டினதுனா கூட பெரிய வன்முறையை பார்க்கல. அதுக்கப்புறமா பிசிக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? எங்ககிட்டயும் புல்லட் இருக்கு, நாங்களும் புல்லட் ஓட்டி காட்டுவோம்னு சொல்லிட்டு மதுரையில புல்லட் பேரணி போறாங்க. மதுரை எவ்வளவு பெரிய வெக்கங்கெட்ட கூட்டம், அது சரியான வெக்கங்கெட்ட. மதுரை எவ்வளவு பெரிய சாதிய அடக்குமுறைகளினுடைய அரசியல் இருக்கக்கூடிய மையம் தெரியும். அங்க புல்லட் பேரணி போறாங்க. இவங்க அனுமதி கொடுக்கல, இவங்களுடைய மதுரை காவல்துறை அனுமதி கொடுக்கல, திமுக காவல்துறை அனுமதி கொடுக்கல. இவங்க மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடி வந்து அனுமதி வாங்கிட்டாங்க நாங்கள் புல்லட் பேரணி போறதுக்கு. புல்லட் பேரணியை தொடங்கி வைக்கிறது யார் தெரியுமா? பிசிகாவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள். அவங்க போறாங்க, புல்லட்ல பேரணி போறாங்க. பேரணி போன 170 பேர் மேல வழக்கு காவல்துறை போடுறாங்க. அவன் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி தானே போறான், நீ தான் அனுமதி கொடுக்கல. கண்டிப்பா. அப்புறம் ஏன் வந்து அடக்குமுறை பண்றதுக்காக வழக்கு போடுற?
கூட்டணி கட்சியவே நீ இந்த லட்சணத்தில் நடத்துகிற. மலையடி குப்பத்தில் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவங்க முந்தைய மரத்தை ஏன் வெட்டிங்கன்னு கேட்க போயிருக்காங்க. ஐயா சிபிஎம் சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதே எல்லாரையும் குண்டு கட்ட தூக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த முந்தைய மரத்தை வெட்டும்போது மக்கள் எத்தனை பேர் போராடினாங்க? அவங்கள இந்த காவல்துறை எவ்வளவு அடக்குமுறை பண்ணிச்சு? எல்லா மானரோசத்தையும் விட்டுட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், விசிகாவாகட்டும், திமுக கூட கூட்டணியில இருக்கிறாங்க. காரணம் அவங்க கொடுக்குற 6 சீட்டு. பதவிக்காக நீ கம்யூனிசத்தையும் அடமானம் வச்சுட்ட, பதவிக்காக விசிகா ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களின் உரிமைகளையும் அடமானம் வைத்து விட்டது. நீ என்ன இடதுசாரி, என்ன நீ விடுதலை சிறுத்தைகள்? நீங்க இடதுசாரிகளை விட்டுருங்க, விடுதலை சிறுத்தைகளை விட்டுருங்க. ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளின் விடுதலைக்காகத்தான் நாங்க இயக்கமே நடத்துறோம். பறையன் பட்டம் போகாமல் சூத்திரம் பட்டம் போகாதுன்னு எங்க ஐயா ஈவேராவே சொல்லிட்டாருன்னு 90 ஆண்டுகளா 100 ஆண்டு கொண்டாட போறாங்க இந்த 2025ஓட சுயமரியாதை இயக்கத்தில். அப்படிப்பட்ட திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த ஐயா வீரமணியோ, அருள்மொழியோ, ஐயா கலிப்பூங்கன்றனோ இல்ல மதிவதனையோ யாராவது இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியோ இல்லனா இணைய வெளிகள்ல கருத்து சொல்லியோ நீங்க பார்த்தது உண்டா? இதைத்தான் கோபி நயினார் கேட்டாரு. அவர் கேட்டதுல என்ன தப்பு? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. அதை விட்டுட்டு இவர் யார் தெரியுமா, சரி என்ன இதன் மூலமா நீ என்ன நிரூபிக்க பாக்குற? ஆவுன்னா எவனா தனிப்பட்ட முறையில பேசின ரெக்கார்டை தூக்கி வெளியில விடுறது, இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய திராவிடர் கழகத்தில் கூடிய தோழர்களுக்கு அந்தரங்கம்னு ஒண்ணு கிடையாதா? அதெல்லாம் நோண்டி போட்டா நல்லா இருக்கும். லூலு குரூப்பை பத்தி பேசினா பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டேன். கேட்டாலே அது விருப்பம் இருக்கு, கேவலமா இருக்கும். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, ஐயா கோபிநாயனார் அவர்கள் போராடினது மணல் குவாரிகளுக்கு எதிராக. நிச்சயமா மணல் குவாரி அப்படிங்கிறதுல இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க ஊழல் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அதன் மூலமாக பல மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை. அதுக்காக ஒருத்தர் வந்து போராடுறாரு. அவர் மேல வழக்கு போட்டது மட்டும் இல்லாம அவரை வந்து இழிவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஐநாக்கள். கண்ணு முன்னாடி கோபி நயினார் என்கின்ற ஒருவரும் அந்த விசிக கட்சியும் போராடுது அப்படிங்கிறப்ப அது ஒரு உள்ளூர் பிரச்சனை நம்ம நினைக்கிறது கிடையாது. அதற்கு உலக அளவில் ஒரு பிரச்சனை முகம் இருக்குது, உலக அளவிலான அரசியல் முகம் இருக்குது. அது அடிப்படையில் பார்க்கும்போது உலக அளவில் 70 பில்லியன் அளவிலான வர்த்தக மதிப்பு கொண்டது இந்த மணல். 70 பில்லியன் US டாலர் அளவிலான வர்த்தக மதிப்பு கொண்டது இந்த மணல் மாஃபியா, இந்த மணல் சந்தை அப்படிங்கிறது. இந்த மணல் மூலமாக பல லட்சம் குடிவாய் இல்லீகல். இது நான் சொன்னது லீகல். இல்லீகல்னு நீங்கள் வந்து கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக அளவில் இதை விட டபுள் மடங்காக இருக்கும். 70 பில்லியன் US டாலருக்கு டபுள் மடங்காக இருக்கும். இப்போ எவ்வளோ? 140 பில்லியன். அந்த அளவிற்கான சந்தையை வந்து உலக அளவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மணல் மாஃபியாங்கிறது யாருன்னு நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு இருட்டு அறையில் ஒரு கருப்பு கோட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி அதெல்லாம் கிடையாது. நம்ம முன்னாடி வெள்ளையும் சொல்லியமாக இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு மத்திய அமைச்சரோ, ஒரு மாநில அமைச்சரோ, எவனோ ஒருத்தன் தானே நம்ம முன்னாடி. அல்லது IAS ஆஃபீஸரோ, IPS ஆஃபீஸரோ, ஒரு பியூரோக்ராட்டோ அல்லது ஒரு நீதிபதியாக கூட இருக்கலாம் தானே. எல்லாம் நடந்திருக்கு தானே. அப்படி இருக்கும்போது ஒரு மணல் குவாரிக்கு எதிராக ஒருவர் போராடுகிறார் அப்படிங்கிறப்போ அது நியாயமாக நம்ம ஆதரிக்கணும். அவர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் ஒரு தலித்துக்கு 3 சென்ட் நிலம் இல்லைன்னு வருத்தப்படுவீங்களா, அல்லது மணல் குவாரிக்கு இடம் இல்லைன்னு வருத்தப்படுவீங்களா? சிப்காட்டுக்கு நிலத்தை அள்ளி கொடுக்குறீங்களே, எங்கள் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஏன் விரல் நோக்குதுன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு வீட்டுமனை பட்டா கொடுக்கறது கூட 75 ஆண்டுகள் சுதந்திரம் இந்தியாவில் உன்னால கொடுக்க முடியல. நீ கார்பரேட் நிலத்தை அள்ளி கொடுத்து பட்டாலாம் அப்புறம் கொடு, அவங்களுக்குன்னு உரியதாக இருக்கின்ற பஞ்சமி நிலத்தையே இவங்களால இதுவரைக்கும் மீட்டு கொடுக்க முடியல. அதுக்காக இந்த திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அவங்க போட மாட்டாங்க. முழுக்க இடைநிலை சாதிகளுக்கான அமைப்பு தான் இந்த திராவிடர் இயக்கம் என்பது. அதுலயும் இடைநிலை சாதின்னு பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய இயக்கமா தான் திராவிடர் கழகம் இருக்கு. வெளிப்படையா தெலுங்கர், கன்னடர், மலையாளம் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலம் கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய பேர் நில உடைமை இன்னைக்கும் இல்லை. அடிப்படை நில உடைமைங்கிறது பெரிய நிலச்சுவான்தாரா இருக்குன்னு சொல்லல. அடிப்படை நில உடைமை, சொந்த வீட்டு மனை, சொந்தமா 1 சென்ட் நிலம், ஒரு 6 அடி நிலம், புதைக்கிறதுக்கான நிலம், அந்த அளவு கூட யார்ட்டையும் இன்னைக்கு கிடையாது. அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு. இந்த நிலைமையில தான் சமூக நீதி ஆட்சி, வளமான தமிழர்கள், வளமான தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. தனி உடைமை அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் இன்னும் தமிழர்கள் வறுமையில் தான் இருக்கிறாங்க. நிச்சயமா. அப்போ இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் கோபி நயினார் உண்மையை கேட்குறாரு. விமர்சிங்க, நியாயமான இடத்துல வாய் திறங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல திராவிட இயக்கம் வாய் திறக்கல, மதிவதனி போன்றவர்கள் வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் 5000 டாஸ்மாக் கடை 500 சொச்சம் அப்படின்னு பேசுவதற்கு மதிவதனி வாய் திறக்கல. மதிவதனி எல்லாம் பெரிய இன்டெலிஜென்ட்டே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதா? அந்த அம்மாவை எப்படி அப்படியே போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வராங்கன்னு கொஞ்சம் விவாத நிகழ்ச்சிகள்ல அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆட்கள் யாருன்னு பாருங்க. எல்லாம் டம்மி பீஸா இருக்கும்.
இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் வலதுசாரிகள் இவங்கள சரியா பாயிண்ட் வச்சு பேச தெரியாத ஆட்களா கூட்டிக்கிட்டு வந்து அவர்களை குறை சொல்லும் அளவிற்கு நேர்மையானவர்கள் யாரும் முன்னாடி வைக்க மாட்டாங்க. ஆமா, திமுகவை குறை சொல்ற அளவுக்கு நேர்மையானவர்கள் யாரும் எதிர்த்தரப்புல வைக்க மாட்டாங்க. இல்லையா? அப்ப வலுவிழந்த ஆட்களை வச்சு அவங்களை அடிக்க வச்சு இவங்களை வந்து பெரிய இன்டெலிஜென்ட்னு காட்டுறாங்க. நான் என்ன கேக்குறேன், அவ்வளவு இன்டெலிஜென்ட் இல்ல மதிவதனி, வாங்க திராவிடத்தை பத்தியும் திராவிட இயக்க வரலாற்றை பற்றியும் உங்களுடைய செயல்பாட்டை பத்தியும் ஒரே ஒரு மேடையில விவாதத்தை வச்சுக்கோ, நேருக்கு நேரு தமிழ் தேசியவாதிகள் கூட வாங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து விமர்சனங்களை முன்வைத்த போது அது தொடர்பான விவாதங்கள் நடந்த போது ஏன் வந்து இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாருமே வந்து அந்த விவாதத்துல கலந்துக்கல? வரமாட்டாங்க, தெரியாது. ஏன்னா உங்களுக்கு உங்க வரலாறே தெரியாது. ஈவேரா இப்படி பேசினாரா அப்படிங்கிறது உங்களுக்கே முதல்ல தெரியாது. இஸ்லாமியர்களை அவர் வந்து துளுக்கர்னு திட்டினதோ அவங்களை இந்த நாட்டை விட்டு போச்சனதோ உங்களுக்கே தெரியாது. சொன்னது அதையும் முக்கியமான அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டது அவங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு பேசுனது எல்லாம் இருக்கு. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, மதிவதனி போன்றவர்கள் ஒரு வட்டமேசை விவாதத்தில் பேசுறாங்க. பேசும்போது சொல்றாங்க கர்நாடகாவில் இவ்வளவு டாஸ்மாக் இருக்கு, உத்தரப்பிரதேசல இவ்வளவு டாஸ்மாக் இருக்கு, மகாராஷ்டிராவில் இவ்வளவு டாஸ்மாக், தமிழ்நாட்டுல 500 மது கடைகள் தான் இருக்கு. அந்த டாஸ்மாக் கூட எண்ணிக்கைலாம் உனக்கு சரியா சொல்ல வாய் வருது. ஆனா 5000 டாஸ்மாக் 500 டாஸ்மாக் மட்டும் வாய் பிறழுது. அப்ப மட்டும் இப்படி வாய் பிறழுது. அதுக்கப்புறமா கடைசியா சொல்றாங்க நான் 5000 500 மாத்தி சொல்லிட்டேன், அது என்னுடைய தவறு. ஒத்துக்கிறாங்களா? என்ன ஒத்துக்கிறாங்க? நீ தப்பா தான் சொல்லி இருக்கிற, நீ சொல்லும் போது நியாயம் உனக்கு ஒரு அறிவு வேண்டாம். ரெண்டாவது, இந்த விவாதத்தை நாம வந்து கோபி நயினார் வர்சஸ் மதிவதனின் சுருக்கிறதே தப்பு. மதிவதனைய பேசுறதே தப்பு. அவரோட விமர்சனங்கிறது இன்னைக்கு இளம் செயல்பாட்டாளரா இருக்கிறாங்க, அவங்களாவது இதை பத்தி எல்லாம் பேசலாமே அப்படிங்கறத மட்டும்தான் மையப்படுத்தி இருந்துச்சே தவிர அவங்களே இந்த விமர்சனத்தோட மைய புள்ளி கிடையாது. அதான் சொன்ன மணல் கோரியை பத்தி பேசிட்டோம், சொன்ன மதுபான ஊழலை பத்தி பேசிட்டோம். இதுவரைக்கும் இந்த தனி மனித தாக்குதல் சரி நமக்கு அவசியம் இல்லை. இதுவரைக்கும் இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்காக திராவிட இயக்கங்கள் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தது, இதுதான் கோபி நயினாரோட மைய கேள்வியே. இப்போ அந்த சரவணன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒருவர் லாயர் சரவணன் அண்ணாதுரை. அவர் அந்த மெல்டிங் பாயிண்ட். எஸ், அவரே தான். அவர் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசினாரு. திமுகவுடைய ஐடி விங் போட்ட ட்விட்டர் ஸ்பேஸ் சூழலியல் மாற்றத்தில் திமுகவுடைய செயல்பாடுகள், அதான் தலைப்பு. அதில் வந்து கிளைமேட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்கோம். கிளைமேட் ஆக்ஷன் கமிட்டி நீ போட்டுக்கலாம், அது ஓகே. ஆனால் மணல் அளவு தடுப்பதற்கு யார் வருவாய்த்துறை தான் வரணும். இது இப்போ என்ன சொல்றது, ஆற்று நீரை வந்து ஆற்று மண்ணை கொள்ளை ஆக்ஷன் கமிட்டி போட்டிருக்கீங்க, அது ஏதாவது ஆக்ஷன் பண்ணுச்சா? கனிமவள கொள்ளை தடுக்கிறது யாரு? அதுக்கெல்லாம் உங்க வருவாய்த்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் தானே இருக்கிறாங்க. ஆக்ஷன் கமிட்டிங்கிறது ஒரு டிஸ்கஷன் கொடுக்கும், அவ்வளவுதான். சும்மா ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கறதெல்லாம் வெறும் கண் துடைப்பு. ஆக்ஷன் கட்டுறது 75 ஆண்டு கால கட்சி, சரியா? இப்பதான் வந்து கட்சிக்குள்ள சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு ஒரு பாசறையே உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? யார் அவரு? இந்த கோயம்புத்தூர்ல இருப்பார் ஒருத்தர், அவரை வச்சுதான் தொடங்கினாங்க. கார்த்திகேய சிவசேனாதிபதி. அந்த பாசறையை உருவாக்கிட்டு அவங்க செஞ்ச செயல்பாடு என்ன தெரியுமா? கிரிக்கெட் போட்டி நடத்துறது. கொடுமை என்னன்னா, இந்த நான் சொன்ன சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு தலைப்பு கீவளியில போட்டாங்க, சரணநாதன் இருந்தாருன்னு. அதுல ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா மருத்துவ அணி. சுற்றுச்சூழல் அணி எங்க காணா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் சொல்றது, அந்த சுற்றுச்சூழல் அணி கூட நாம் தமிழர் கட்சியை பார்த்து காப்பி அடிச்சாங்க. அதை கூட ஒழுங்கா காப்பி அடிக்கலாம், அதை ஒழுங்கா பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளவுதான் இவங்களோட அறிவு எல்லாம், சரியா? அதனால ஒண்ணு, உங்களுக்கு உண்மையாகவே தெம்பு திராணி துணிவுன்னு ஏதாவது கொஞ்சம் இருந்தா கோபி நயினார் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவரை தனி மனித தாக்குதல் செய்யாதீங்க, அது நியாயமே கிடையாது, கேவலமான ஒரு செயல். பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, பேசலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி தம்பி. நன்றி.